ஹாய் மம்மி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் வாட்சர்ரா, இது ஒரு சூப்பரான தேர்ஸ்டே தான். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஹோம்மேடு ஃபுட்டு கிடையாது. எதுக்கு இஃப்தாருக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. நாங்கள் இஃப்தார் தரக்கப்புறம் வாங்க என்னெல்லாம் கட்டுறேன் எல்லாமே கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஒரே கடையில் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பஸ்தல்னு சொல்லுவோம். நல்லா இதுக்குள்ளே நல்லா மட்டன் இருக்கும், ஸ்டஃப் பண்ணி சூப்பராக இருக்கும். எங்கள் 4 பேருக்கும் 4 பீஸு. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா பொரோட்டா மாதிரி இருக்கும், ஆனால் லைட்டாக அந்த முர்தபா மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்கு. அதுவும் எங்கள் 4 பேருக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இந்த ஃபுட்டு என்ன. அதுக்கப்புறம் இது இது என்னது, மிளகா பஜ்ஜி, இது ஒரு 4 பீஸு. முட்டை போண்டா ஒரு 4 பீஸு. அதுக்கப்புறம் இது வந்து பஞ்சாபி சமோசா தெரியும், உள்ளே உருளைக்கிழங்கு வச்சுருப்பாங்க. இது நல்லா அதுக்கு உண்டான சட்னி. ஸ்வீட்டுக்கு வந்து ஜாங்கிரி. அப்புறம் ஆளுக்கு ஒரு தட்டில் பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில், கெச்சப் வேணுங்கிறவங்களுக்கு கெச்சப். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஜூஸ் எதுவும் இல்லை, தண்ணி பாட்டில் வச்சு பேரிச்சம்பழம். இதுதான் நல்லா கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறனால நான் இன்றைக்கி ஜூஸ் வைக்கல. வாங்க அதுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரான சுடன்னு நல்லா இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ ரெடி பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதிச்சுட்டு மூடி வச்சுட்டு நோம்பு திறக்கும் போது கிளாஸில் ஆள் கொண்டு கொடுத்துருவேன். மணி இன்னும் ஆகலை, இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி பபி கிச்சனில் ரொம்ப எம்மியான இஃப்தார். வெளியிலேருந்து வாங்கினாலும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். டீயோடு சாப்பிடும் போது எல்லாத்துக்கும் ஹாப்பி இஃப்தார். சாப்பிடலாமா?